அனைவருக்கு இனிய வணக்கம். எனக்கு நாங்கள் என்ன பண்ண போறோம்னா பொட்டேட்டோ ரைஸ்னு ஒரு வீடியோ செஞ்சேன். அது வந்து ஆடியோ கட். ஓகே, அதனால நான் இன்னைக்கு அதுக்கு பதிலாக நாங்கள் இப்போ பாஸ்தா தான் பண்ண போகிறோம். ஓகே, நீங்கள் என்ன பாஸ்தா பண்ண போகிறோம்னா அராபியாத்தை தான் பண்ண போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போமா. இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட். எனக்கு இதெல்லாம் செய்கிறது ஈஸி. எங்கள் அம்மா வேலைக்கு போனேன்னா அதுதான் நான் வந்து அவன் வீட்டுக்கு வந்தேன்னா இவ்வளோ தான் செய்வேன். கஷ்டமே இல்லை. ஓகே, முதல்ல போகும். இது வந்து டொமேட்டோ சாஸ், சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர், ஆரிகானோ, உப்பு, ஆயில், ராஸ்பெரியா அந்த ஆயில். இது வந்து டர்க்கி அண்ட் சாசேஜ். அதுக்கப்புறம் நம்ம பாஸ்தா. ஓகே, வாங்க வீட்டுக்குள்ளே போமா. இப்போ நான் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ வாங்க அதுக்குள்ளே நாங்கள் பாஸ்தா உள்ள போகிறோம். நான் இது இப்போ எங்கள் அம்மா கொடுப்பேன், அதனால் செய்கிறேன். கேமராமேன் உள்ளுக்கு வாங்க. ஓகே, உள்ளே போடு. இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்ப்போம். என்னோட கப். ஓகே, இப்போ நான் வந்து பாஸ்தா என் ஸ்டைலில் செய்கிறேன். முதல்ல இது கொஞ்சம் கிளறி விட்டுக்குவோம். எல்லோரும் சொல்லுவாங்க சூடான பிறகுதான் நூடுல் போடணும்னு. ஆனால் நான் அப்படி பண்ண மாட்டேன். நான் வந்து முதல்ல நூடுல் போட்டு அப்படியே இது பண்ணுவேன். இப்போ வந்து கொஞ்சம் சால்ட், ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்கு. ஓகே, கொஞ்சம் கிளறி விட்டுக்குவோம். ஓகே, இப்போ இது குழைக்கிற வரைக்கும் நாங்கள் இது பண்ணுவோம். சாசேஜை வெட்டிடுவோம். ஓகே, இப்போ நாங்கள் சாசேஜ் வெட்ட போகிறோம். இப்போ நாங்கள் வந்து அந்த இது அங்கே உட்காந்து சாசேஜ் வெட்டுவோம். ஓகே, வாங்க அங்கே பார்த்துக்கலாம். இப்போ நாங்கள் வந்து சாசேஜ் வெட்ட போகிறோம். இந்த பாருங்க, இதுக்கு வந்து இங்கே சுஜுக்குன்னு கூப்பிடுவாங்க. ஆனால் நான் சாசேஜ் தான் கூப்பிடுவேன் உங்களுக்காக. ஓகே, இது வந்து கார்லிக் வச்சு பண்ணியிருக்காங்க இந்த சாசேஜ். இப்போ நாங்கள் வந்து அது ஸ்லைஸாக வெட்டிடுவோம். பார்த்தீங்கன்னா என்னோட நைஃப் இருக்குது. நிற்க மாட்டேங்குது. போன வீடியோவில் நின்றுச்சு. அதை எடிட் பண்ணி நான் காட்டுறேன். இந்த வாசமே நல்லாயிருக்கும். நாங்கள் எத்தனை எடுத்துக்கிறோன்னா ஒரு 8 போல் எடுத்துக்கணும். 1 2 3 4 5 6 7 8 இன்னும் கொஞ்சம் 2 எக்ஸ்ட்ராவாக. ஓகே, இப்படி தான் ஒரு பீஸ் இருக்கும். இது வந்து பீஸாலையும் போட்டு செய்வேன். இங்கே எல்லோரும் பிட்ஸான்னு கூப்பிடுவாங்க, நீங்கள் அங்கே பீஸான்னு கூப்பிடுவீங்க அது அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, இப்போ நாங்கள் வெட்டோம். ஓகே, ஒரு துணி வெட்டியாச்சு. என்ன இப்படி இருக்கணும். என் கேமராமேன் நல்லா ஜூம் பண்ணி எடுப்பாங்க. என்ன
ஆனால் இப்படி இருந்துச்சுனாலே ஓகே. ஏன்னா எங்கள் வீட்டில் பொரியல் தான், சாப்பாட்டை விட பொரியல் தான் பிடிக்கும் எல்லாத்துக்கும். அம்மாக்கா இருந்தாலும் சரி, அப்பாக்கா இருந்தாலும் சரி, தாத்தாக்கா இருந்தாலும் சரி. இப்போ எனக்கும் அதுதான் ரொம்ப பிடிக்கும். பொரியல் இல்லாட்டி நான் சாப்பிட மாட்டேன். சில பேர் நான் மேனேஜ் பண்ணிப்பேன். இப்போ நான் அப்பளம், கோழி பொரியல், மீன் பொரியல், முட்டை பொரியல், கிழங்கு பொரியல் தான் என்னோட ஃபேவரெட். ஓகே, வெட்டுறதெல்லாம் ஈஸி. இப்போ என்னென்னா, இப்போ நினச்சி பாருங்கள், உங்களுக்கு சமைக்க தெரியாட்டி உங்கள் அம்மா தான் சமைச்சாங்கன்னா, இப்போ ஒரு நாளைக்கு அவங்களுக்கு உடம்பு இல்லை, அப்பாவும் வேலைக்கு போவாங்க, அப்பா வரத்துக்கு லேட் ஆகும். இப்போ தாத்தா உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் தூரமாக இருந்தாங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சு பொழிச்சுப்பீங்க? நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டா தான் லைஃபுக்கு பின்னாடி வர லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் இப்போயே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் தெரியுமா, எங்கள் ஃபேமிலியில் வந்து தாத்தா, அப்பா, நான் தான் நல்லா சமைப்போம். வேணா நீங்கள் அம்மாக்கிட்டே கேட்டு பார்க்கணும். ஓகே, வெட்டியாச்சு. அடுத்த ஸ்டெப் என்னென்னா, அதுவும் அந்த நூடுல் வந்து இது பேர் என்ன கொதிச்சானா வந்தால் அங்கே பார்ப்போம். ஓகே, பாய். A few moments later. Many months later. 2000 years later. கைஸ், இது வெந்துருச்சு கைஸ். இப்போ நாங்கள் வாங்க ஸ்ட்ரெயினர்ல அது கொட்டிடுவோம். ஓகே, அடுப்பு குறைச்சிக்குவோம். ஏன்னா இங்க வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு. நான் கேஸ் போய் டிவி வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்துட்டேன். ஓ, வாங்க வாங்க கேமராமேன். சாட்டிஸ்ஃபைங். ஓ, தனம் 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 கிளீனா வந்திருக்கு, ஒண்ணுமே இல்ல, ஆல் அவுட். இப்போ நாங்க வந்து இது இங்கால வச்சுப்போம். பாருங்க, பேன் இருக்கு, இதுல தான் செய்ய போறோம். கொஞ்சம் கொஞ்சம் பச்சை தண்ணி உங்களுக்கு போடும். ஓகே, இப்போ நாங்க இதுல சமைக்க போறோம். ஓகே கைஸ், இப்போ நாங்க கறி செய்ய போறோம். ஓகே ஓகே, இப்போ நான் ஒரு இதுல ஆயில் போடுறேன். எங்க அம்மா சொல்றாங்க, பட்டர் போட்டு செய்யறான்னு சொல்லுவாங்க. நான் இது பண்ண போறேன்னு சொன்னேன். இப்போ ஆயில், கொஞ்சமா ஆயில். கேமராமேன் இங்க வாங்க. ஓகே, இப்போ இது கொண்டே இருக்கிற நேரம் நாங்க எங்க சாசேஜ் உள்ளே போடுவோம். ஓகே கைஸ், இப்போ நான் கிண்டி முடிச்சிட்டோம். இப்போ நாங்க எங்க அம்மா வரத்துக்கு லேட் ஆகும்னு போன் அடிச்சு விட்டாங்க. இப்போ நாங்க அம்மா கொடுத்து அவங்க மூஞ்சி வேற சந்தோஷத்தை பார்ப்போம், சந்தோஷத்தை பார்ப்போம். ஓகே, முடிச்சாச்சு. ஓகே கைஸ், அம்மா கொஞ்சமா தான் சாப்பிடுவாங்க. இப்ப செஃப் சாப்பிட்டு பார்க்க போறாரு. என்ன செஃப்னு கமெண்ட்ல சொல்லுங்க.